தனியார் வங்கி வசூல் ஏஜென்ட்டுகளின் நெருக்கடியால் மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமானூர் அருகேயுள்ள ஏலாக்குறிச்சி கிராமம் மேட்டுத்தெருவை சேர்ந்த கோவிந்தராஜ் விவசாயியாகவும் திருமானூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராகவும் இருந்து வந்தார். கறவை மாடு வாங்குவதற்காக தனியார் வங்கியில் ரூபாய் 3 லட்சம் கடன் பெற்றிருந்த கோவிந்தராஜ் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த மாத தவணை தொகையான ரூபாய் 11,958 குறிப்பிட்ட தேதியில் செலுத்த முடியவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனையடுத்து வங்கியின் வசூல் ஏஜென்ட்டுகள் அவரது வீட்டிற்கு வந்து வீட்டிற்குள் செல்ல விடாமல் தடுத்து இரவு 10 மணி வரை பணம் கேட்டு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததாகவும் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக்கியதாகவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். லோன்காரங்க தான் சார் வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. மாத்தி காலையில சாயந்தரம் இப்படியே பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க. 3 லட்சம் ரூபாங்க. வீட்டுக்கு செலவு இதுக்கு மாட்டு லோன் தாங்க சார் போட்டு கடை இருக்குன்ட்டு வாங்கினாங்க சார். 5 டியூ கட்டிட்டோம். இன்னும் ஒன்று இந்த மாதம் கட்டுறது கட்டல. லேட்டானதும் டெய்லியும் வந்துடுவாங்க சார். காலையிலயும் வந்துடுவாங்க, நைட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் ஆள் இல்லை, வெளில போயிடுவாங்க. நான் போய் தேடி பார்த்துட்டு இல்லை சார்ம்பேன். எப்படியாவது நீங்கனாவது கட்டுங்கம்மான்னு சொல்லுவாங்க சார். வாங்கின கடனுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டெல்லாம் எல்லா கடையும் போய் விசாரிக்கிறதுங்க சார். விசாரிச்சு அவரை ரொம்ப பேர் டேமேஜ் ஆக்குற மாதிரி இங்கேயும் வந்து தெருவில் இருந்து பேசுவாங்க. மே மாசம்லாம் ஊருக்கு போயிருந்தேங்க சார். அப்பயும் ஃபோன் பண்ணிப்பாங்க. நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் வராங்க சார். ஊருக்கு போய் எங்க அப்பா வீட்டுல இருந்தானா அங்க வர்றாங்க சார். வந்து அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்றது. உடனே கட்டுங்கன்னு இருந்தா கட்டிடுவேங்க சார். இந்த டைம் லேட் ஆயிடுச்சு. அதனால இப்போ டெய்லியும் வந்து பண்ணதுனால ஒரு மன உளைச்சலாகி தற்கொலை பண்ணிட்டாங்க சார். செத்தாலும் சரி காசு கொடுத்துட்டு தான் சாவுன்னு சொன்னாங்களாம். அதான் செத்தே போயிட்டோம். என் காசு தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி வரைக்கும் எங்க போனா என்ன, எனக்கு காசை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதுக்கு போக முடியல. அங்கேயும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 5 மணி வரைக்கும் தானே டைம். அதுக்கு மேல எதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க? கடன் கொடுத்துருந்தாக்கா அதுக்கு அவ்வளவு இதா இன்னைக்கு உயிர் போயிடுச்ச. உயிரை தருவாங்க, காசை நாங்க கொடுத்துருவோம். உயிரை தருவானா இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா வருமா? 1 மணி வரைக்கும். இதற்கிடையில் தவணை தொகையை ஏற்பாடு செய்வதற்காக அவரது மனைவி கமலா தனது தந்தை வீட்டிற்கு சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் மற்றும் தனக்கு ஏற்பட்ட மனவேதனையை விளக்கி கோவிந்தராஜ் தனது செல்போனில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் அவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். தகவல் அறிந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் வங்கி வசூல் ஏஜென்ட்டுகள் அத்துமீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டும் உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற வசூல் முறைகளை கட்டுப்படுத்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மீது மன உளைச்சலை ஏற்படுத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.